கனகப்பிரிய நாரதா என்று பெயர் பெற்ற யாமும் அதிகாலையில் சாண முதலிய சந்தியா வந்த சார் கர்மங்களை எல்லாம் முடித்து அஸ்தத்திலே 21 நரம்புடைய ஓசை ஒளியை தரித்து சகஸ்திர நாமங்களை எல்லாம் ஸ்தோத்திரம் கொண்டு தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரமலையின் அடிப்படை கிழங்க மாதா பிதா குரு தெய்வம் என்ற ரீதியிலே பெற்ற தாய் தந்தையை போற்றி வணங்குவது உலகத்தின் அனைத்து ஜீவனுக்கெல்லாம் பொதுவான நியதி. அந்த நிகதிக்குட்பட்டு அடியேனும் சத்தியலோகம் சென்று என் தாயாகப்பட்டவள் ஆய கலைகள் 64 ஏய உணர்வுக்கு எடுத்து காட்டியவள் என் தாய் கலைவாணியை சந்தித்து அன்னவளின் திருப்பாதம் தொட்டு ஆசைப்பட்டு இந்த அண்ட சராசக்தி ஒட்டுமொத்தமான ஜீவனுக்கெல்லாம் படைப்புக்கு பொறுப்பு ஏற்றுக்கொண்டவன் என் தந்தை பிரமதேவன். அன்னவரை ஆழத்திலே எதிர்காலத்திலே வரும் காலத்திலே அடுகளத்திலே மூலத்திலே பிரபந்தாரிலிருந்து வாசலுக்கு நான் பெண்ட பிடிக்கின்றான் எனது தந்தை பிரம்மதேவனை தரிசித்து நல் ஆசி பெற்று பின் கைலாயம் சென்று எனது மாமன் மாமியாகப்பட்ட பரமசிவன் பார்வதியை தொழுது ஆசி பெற்று அதன் பின்னாலே பார்க்கன சென்று என் பாட்டன் அந்த ஸ்ரீமன் நாராயண தரிசித்தின் காரணம் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருளும் பொருளும் இல்லாதவருக்கு எவ்வளவு மரண அடிப்படையிலே அனைத்து உயிர்களுக்கும் சகல வித சம்பத்துகளும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தினாலே எனது பாட்டியாகப்பட்டவள் அந்த திருமகள் மகாலட்சுமி மகாலட்சுமி இப்படி அடைமகள் மலைமகள் தலைமகள் படைக்கும் கடவுள் காக்கும் கடவுள் அழைக்கும் கடவுள் என சொல்லக்கூடிய முக்கடவுள் துறையை பிடிப்பட்ட இந்த நாரத மகரிற்கு ஒரு நாளைக்கு ஒரு கழகம் செய்யவில்லை என்றால் என்னுடைய சிரமாகப்பட்டது 1000 சுக்குரு என்ன ஒரு சாபக்கேடு. சரி, இந்த சாபத்தை நான் முறையாக மாற்ற வேண்டும். அப்படி சாபத்தை முறையாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் சண்முகனின் திருவடியில் ஆட வேண்டும். காரணம் படைத்தல் காத்தல் அழித்தல் என்ற மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கு சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி எல்லாம் நம்முடைய விநாயக மூர்த்தி. அப்பேற்பட்ட விநாயக மூர்த்தியை அல்லல் போம் வல்வினைவோம் அன்னை வயிற்றில் பிறந்து தொல்லைப்போம் போகா தேரமும் நல்ல குணபதியை மாமருளை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுதார்கள் என்று கணபதியை சிந்தை நினைத்து கதைக்கு நாயகனாம் இந்த கலியுகத்திலே நமது அற்புதமான பார்த்திபர் மண்ணிலே உடைபெறும் எல்லையிலே வீட்டிலிருந்து ஆட்சி செய்கிறான் எம்பெருமான் ஸ்ரீ பாலமுருகன். அப்பேற்பட்ட சன்னதிக்கு வந்திருக்கிறோம். கதைக்கு நாயகன் கந்தன் இந்த காரணத்தினாலே கந்தன் திதிபாடி பாலமுருகனை புகழை பாடி ஆரம்பிப்போம் கழகத்தை. நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு ஓம் நமோ நாராயண. நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் கருவனூரை சேர்ந்த எஸ்விபி கீதப்பிரியன் அவர்களுக்கு பொன்னாடை பத்தி கௌரவப்படுத்துகிறது. பொன்னாடை அணிவித்து புகழாரம் சுட்டிய புண்ணியமான பார்த்திபன உடைமனும் கிராமத்திலிருந்து வீட்டு செய்யக்கூடிய இங்கே வாழக்கூடிய அற்புதமான அன்பான உள்ள கொண்ட அனைத்து பொதுமக்களுக்கும் இந்த நாடக விழாவை பங்குனி பெருவிழாவாக ஸ்ரீ பாலமுருகனுடைய சன்னதி வாசலிலே விழாவை சீரோடு சிறப்பு நடத்தி வரக்கூடிய விழா குழுவினர்களுக்கும் கண்ணியமான முறையிலே வழிநடத்தக்கூடிய இளைஞர் பெருமக்களுக்கும் மேலும் இந்த நாடக நிகழ்வுக்கு அற்புதமான முறையில் ஒளிபரிக்க வைத்தவர்களை மிகவும் மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தக்கூடிய ஸ்ரீராம் ஒளிவர்கள் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளரும் ஆறுமணி சக்கரவர்த்தியான என்னுடைய அன்பு சகோதரர் VM சீமான் மற்றும் சிங்கத்திர உள்ளிட்ட இந்த நாடக கலா ரசிகர்கள் அனைவருக்கும் எங்களது மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தின் சார்பில் சிறந்தாந்த வணக்கங்களை கரப்பூப்பி தெரிவித்துக் கொண்டு திருவருட்களை பழகி நன்றி நன்றி. ஹலோ
என்றாலும் இந்த கால் வைத்த இடம் உண்மையிலேயே புண்ணியமான முறையிலே ஒரு புண்ணியமான சரியா பெயர் சொல்ல விரும்பாமல் பெருமைப்படுத்திய வளரும் தூண் பேரவை சேர்ந்த அன்பு உள்ள அனைவருக்கு நன்றி நன்றிகள். கட்டிங் காசு எவ்வளவு சிரமப்பட்டு பாடிக்கிட்டு நல்லூரை சேர்ந்த தமிழ் செல்வன் அவர்கள் தமிழ் கடவுள் முருக பெருமானுடைய பாடலை பாராட்டக்கூடியவிலே 500 நண்பர்களுக்கு கௌரவப்படுத்திய அன்பு உள்ளங்கள் தமிழ் செல்வன் குடும்பத்தாருக்கு நன்றி நன்றி கதவன ஆர்வமான முறையிலே எண்ணி துணிக கர்மம் துணிதவன் எண்ணுவோம் என்பது இடம் வள்ளுவன். அந்த அடிப்படையிலே வந்த இடத்தின் பெருமையை மகிமையும் அடியேனும் பாட வேண்டும் என்ற அன்பு கட்டளை. ஏன்னா உலகத்துல எத்தனை விதமான உலகத்தில் பிறவிகள் எல்லாம் எடுத்திருந்தாலும் மனிதருள் மனிதர் உண்டு, மனிதருள் மிருகம் உண்டு, மனிதருள் மாணிக்கம் உண்டு, மனிதருள் தெய்வம் உண்டு என்பார்கள். மனிதனுடைய குணாதிசயங்களை இறைவன் 4 வகையாக பிரித்து காட்டியிருந்தாலும் இந்த உலகத்திலே மனிதன் தவறு செய்வதற்கு 1000 வாய்ப்புகள் என்ற புண்ணியமான பூமியிலே இருப்பினும் தவறு செய்வான் என்றால் அது திருந்த வேண்டும். ஏனென்றால் தப்பு செஞ்சவே தண்டனை அனுபவிச்சே ஆகணும். உப்ப திண்டவே தனிய குடிய நீயே சண்டைக்கார மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க வந்தது. உனக்கு எனக்கு என்ன பிரச்சனை? சரி இருக்கட்டும், குடிய பிரச்சனை. ஆக மொத்தத்திலே அந்த தவறுகளை திருத்திக் கொள்வதற்கு ஏனென்றால் இந்த கதைகள் அடிப்படையில் பார்த்து விட்டால் இறைவனே தவறு செய்ததாக இதிகாசங்கள் உண்டு. கடவுளும் தவறு செய்ததாக பலவித கதைகளை படைத்திருக்கிறோம். புறவலர்களும் புலவர்களும் தவறு செய்ததாக புராணங்கள் கூட உண்டு. இருப்பினும் மனிதன் எம்மாத்திரம். அப்பேற்பட்ட ஒரு வகையிலே அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, புரிந்தோ புரியாமலோ ஏதாவது ஒரு வகையிலே தவறுகள் செய்திருந்தால் அந்த தவறை பொறுக்கும் மன்னிப்பு யாருக்கு உண்டு என்றால் பெற்ற தாய்க்குத்தான் உண்டு. பிள்ளையை கண்டிக்கும் பொறுப்பு. பாதுப்பு ஆட்சி ஒண்ணுல உடைமுறை இல்லையில நல்லா விழா நடந்துகிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு விஷயத்த மேற்கோள் காட்டியோ அல்லது குறுக்கு வழியில ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு வச்சுக்கலேன், அந்த அப்பா பட்ட போய் சொல்லுவாங்க, ஏப்பா இந்த சமூக நல்லா தானே இருந்தேன், இப்படி போய் குடியார பட போயிட்டான், இப்படி சேட்டை வந்து இந்த கூட்டை கெடுத்து விட்டானப்பா அப்படின்னு அவங்க அப்பயே பெரியசாமி போய் சொல்றான்னு வச்சுக்கவேன். அவர் பாப்பாரு, ஏன்னா நீ செஞ்சையா செய்யலை என்ற எந்த விசாரணையுமே கிடையாது. ஏன்னா அவருடைய வாரிசு நம்ம குடும்பமான மரியாதை கெடுத்து விட்டானே அப்படின்னு வேட்டியை தூக்கி வரைஞ்சு கட்டிக்கிட்டு ஓடு போட்டவனே ஏடா அப்படின்னு கண்டிப்பாரு. செஞ்சானா செய்யலையா உண்மையா பொய்யா எந்த விசாரணை கிடையாது. ஏன்னா தகப்பே தோல் மேல தூக்கி போட்டு வளர்த்தவேன். ஏன்னா காரணம் என்னன்னா நான் பார்க்காத உலகத்தை இந்த உலகத்தை என் பிள்ளை பார்க்கட்டும் அப்படின்னு தூக்கி வளர்த்தவன். அந்த உரிமை எடுத்துக்கிடுவான். அதே ஆத்த கருப்பாயிட்டு போய் சொல்லி பாரு, என்னமோ ஜம்மு படி பொம்பளை பிடிக்கு போல போனானே, இந்த சரவணை பொட்டை வரைக்கும் போல போனானே, அது இயற்கையின் சீற்றம். இயற்கையின் சீற்றமா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வச்சுக்கவே அந்த தாய் பாப்பா ஏன் பிள்ளையவ நீ சொல்ற பாருங்க. அப்பன் கண்டிக்கிறதுக்கும் ஆத்தா கண்டிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்பே விசாரணையிலாம கண்டிப்பான். ஆனா ஆத்தா உண்மையிலே தவறு செஞ்சா கூட ஒத்துக்கிற மாட்டா. ஏன் தெரியுமா? ஏன் பிள்ளை என்ன கண்டிக்கிறதுக்கு நீ என்ன யோக்கியமா? ஏன் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு என்ன குஞ்சு
ஆக மொத்தத்திலே இந்த இடத்திலே அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ புரிந்தோ புரியாமலோ செய்த சகல பாவங்கள் நிறைய இருந்தாலும் அதை காக்கும் பொறுப்பாக மன்னிக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடியவள்தான் அன்னை ஆதிபராசக்தி உலகத்துக்கெல்லாம் தாய். அப்படி எடுத்த அவதாரங்கள் எத்தனை 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 காஞ்சியிலே காமாட்சி, காசியிலே விசாலாட்சி, எங்கள் மாமதுரையில் மீனாட்சியாக, எங்கள் அருகாமை தாயகத்தை முத்து மாரியம்மனாக, பட்டி தொட்டியெல்லாம் மாரியம்மனாக, மந்தையம்மனாக, காளியம்மனாக, பகவதி அம்மனாக, இப்படி எல்லா இடங்களிலும் அம்மன் காட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தவறுகளை கண்டிக்கு போட்டு எங்களையும் காப்பாள், பாவங்களை தீர்ப்பாள். ஓம் சக்தி காளி தாயை தொழுவோம். ஓஹோ நாராயண. மரமண்ணில் வீட்டிலிருந்து ஆட்சி செய்யும் ஸ்ரீபாலமுருகன் சன்னதிக்கு வருவோம். அரைச்சு உண்டையில் தான் அரைச்சு நல்லா நீங்க சாமி பாட்டு பாடுறீங்க. நாங்க வந்த நீங்க சாமி பாட்டு பாடுறீங்கன்னு அப்படி தெய்வீக பக்தியோட நாங்க வாசிக்கிட்டு இருக்கோம். தூதுவளை அரைச்சு மண்டையில அரைச்சு நீங்க ஒரு 4 பேருக்கு நல்லது சொல்ற ஒரு பெரிய மனுஷன் ஒரு பேரை பேட்டி எடுத்தாலே கொஞ்ச நேரத்துல தேரை எடுத்துக்கொண்டு தெருவில் விட்டா போதே அப்படி பாடலாமா? இந்த பாட்டை ஒரு பப்புன் சார் பாடலாம், ஒரு பெட்டிக்கார் பாடலாம். நீங்க எதுக்கு பாடுறீங்க? ஊருக்கு உபதேசம் பண்றாங்க. என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். அது என் சீமன். சீமன் வாசி காட்டுறாரு. அவர் சாமான்ல வாசிக்கும் பொழுது அவன் சாமான் தானே அப்படி பாடாம இருக்க முடியுமா? ஏன்னா சுருதி மாதா லயம்பிதா, ஒரு புருஷன் கொண்டாடி சேர்ந்தா குழந்தை வளர்க்கின்றது பொதுவான நியதி. ஆனா இந்த இடத்துல கீதம் பாடல் அப்படின்னு ஒரு குழந்தை வளர்க்க வேண்டும் என்றால் அதற்கு அம்மா அப்பா வேணும் இல்லையா? வெட்டிட்டு அம்மா, முருகன் அப்பா. நீங்க அடுத்த இடத்துக்கு போயிட்டே இருக்கேன். இருக்கடு அதுலதான் அதிக இருக்கு. நம்ம வரவு செலவுலாம். அதனால ராகத்தை பிடிக்கிறார் தம்பி, நீ பிடிச்சு காட்டுங்க. உங்க மேல தப்பே இல்லைங்க. ஏன்னா ஊரை கெடுக்க வீட்டை கெடுக்கலாம் சொன்ன மாதிரி இருக்கடா. ஹலோ ஹலோ எடுத்துரும் தம்பி. அரைக்கிற தாயை போட்டு அருள்முகத்தை காட்டி இருளுக்கு தோழாய் போட்டி போட்டி கருணை முகங்கள் நான் என்ன தண்ணி கேட்டேன் கொண்டு எனக்கு தண்ணி ஊத்துவீங்கள கொஞ்சம் கூட
Sarang